எல்லா நாளும் இதே போல காலேஜ் முடிஞ்சு வரும்போதும் போகும்போதும் கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது இவகிட்ட. அப்படி என்னன்னு தான் என்னை நினைச்சு வச்சிருக்கா. எப்படியாச்சும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை வருண் சொன்ன மாதிரி என்ன அவ விரும்புறான்னா கண்டிப்பா என்னை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பா. ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருக்கு. நானும் மனசுல அவளை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தானே அவளை விட்டு கொடுக்காம இருக்கேன். இது வரைக்கும் நான் அக்கா கிட்ட ஒண்ணுமே சொல்ல மறைச்சதே இல்லை. மறைச்சாலும் நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆனா இது என்னதான் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் இதை பத்தி சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை பத்தி அக்கா தப்பா நினைச்சிடுவாங்கன்னு. அதே போல தானே அவ மனசுலயும் இருக்கும். என்ன யாரும் தப்பா நினைக்க கூடாது அப்படின்றதுனால தான் அவ பண்றான்னா கண்டிப்பா என் மனசுல என்ன ஓடுதோ அவ மனசுலயும் அதே தான் ஓடும். ஒருவேளை வருண் சொன்ன மாதிரி தான் இருக்குமோ? ஐயையோ மாமா என்னாச்சு? என்ன மாமா தனியா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ என்ன நேத்ரன், தனியா இருந்து சிரிக்கிற சவுண்ட் கேக்குது? என்ன? என்ன ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லையா? ஏதோ தனியா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. விதுன், உனக்கு கேட்டுச்சு தானே இவன் சிரிக்கிறது? ஆ ஆமா அண்ணி, எனக்கு நல்லாவே கேட்டுச்சே. ம், சொல்லு. நவமித்ரா? ஆ, சொல்லுங்க அண்ணி. உனக்கு கேட்டுச்சா அவன் சிரிச்சது? ஆ, கேட்டுச்சு அண்ணி. ம், நீயும் சொல்லு அவன்கிட்ட. ம். ஐயோ, அவசரப்பட்டு சிரிச்சு மாட்டிக்கிட்டேன். சை. எடுத்து சப்பாத்திய சாப்பிடுடா கிறுக்கா. ம், என்னென்னத்தையோ யோசிச்சு இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றேன். ம், சாப்பிடு. விதுன், நவமித்ரா, 2 பேரும் சாப்பிடுங்க. ஓகே ஆ, அண்ணி. சரிங்க அண்ணி. மாமா, ஆ சொல்லு விதுன். ஏன் மாமா சாப்பிடாமலே இருக்கீங்க? இல்ல, தோ சாப்பிடணும். ஆ சாப்பிடுங்க மாமா. என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீங்க மட்டும் சாப்பிடாம இருக்கீங்க. சாப்பிட்றேன்டா, இப்போ சாப்பிட்றேன். ம், சாப்பிடுங்க. ம் ம் இல்லாட்டி விதுன் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ம் சும்மா கேட்டு பார்ப்போம். விதுன், ஆ சொல்லுங்க மாமா. அது வந்து நான் இப்போ உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அதை உங்கள் அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நவமித்ரா கிட்டயா? ம் ஓகே மாமா, கேளுங்க. அது உங்கள் அக்காவை வேற யாராச்சும் அடிச்சா அவ மன்னிக்க மாட்டாளா உங்களை? வேற யாராச்சும்னா? ஆ, எப்படின்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். ஆ புரியுது, சொல்லுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு பையன் அடிச்சிட்டானா ஆ, மன்னிப்பாளா அவ? அக்காவா? ம் மன்னிக்கவே மாட்டா. மன்னிக்க மாட்டாளா? எப்படி இப்படி சொல்ற நீ? இத்தனை வருஷமா அவ கூட தான் இருக்கேன், இது கூடமா எனக்கு தெரியாது? கண்டிப்பா மன்னிக்க மாட்டா மாமா. அவ வந்து கொஞ்சம் ரக்கடு தான், ஆனாலும் அவன் மனசு லேசான மனசு தான். ஆனாலும் அவ மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியா? ம். ஆ, ஒருவேளை அவளுக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா? ஆ, பிடிச்சிருந்தா மன்னிச்சிருவா, ஆனா கொஞ்சம் சுத்த விடுவா. ஓ. ஏன் மாமா, நீங்க ஏதாவது அடிச்சிட்டீங்களா என்ன? ஆ ஆ, ஆ, இல்லையே. அப்புறம் எதுக்கு மாமா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதோ அடிச்சிட்டீங்க போலன்னு நினைச்சேன். அப்படிலாம் அடிச்சிடாதீங்க மாமா, பாவம் அவ. வாய் மட்டும்தான் அவளுக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ஆமாண்டா, நல்ல பொண்ணு தான். ஆனா எதுக்கு அந்த greeting கார்டு ரோஸ் வாங்கினான்னு தெரியல. அதனால தான் எனக்கு அவன் மேல கோவமே. யார் வந்து பேசினாலும் அப்படியே பேசிடுறதா? என்னது இது? எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னாலும் அவளை நான் அடிச்சது தான் எனக்கு இப்போ உறுத்தலாவே இருக்கு. சாரி கேட்டாலும் என்னை மன்னிக்கவும் மாட்டிக்கிறா. ஆமா. ஆ, சொல்லுடா. என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? சொல்லுங்க மாமா, என்னதான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஆ ஒன்றும் இல்லை விதுன், சாப்பிடு. நான்லாம் சாப்பிட்ருவேன், நீங்க தான் இன்னும் சாப்பிடாமலே இருக்கீங்க. ஆ, நானும் இதோ சாப்பிட்றேன். ம் ம். அங்க பாரு, நம்ம இங்கெல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க 2 பேரும் மட்டும் தனியா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் பேசுறாங்க? அதானே, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அங்க? டேய், இங்க பாருங்கடா, 2 பேரும் இருக்கிறத பாரு, மாமா மச்சானுங்க. விதுன், ஆ அம்மா சொல்லுங்க. என்ன அத்தையா? நாங்க இங்க எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க 2 பேர் மட்டும் என்ன அங்க ஒரே டிஸ்கஷன்ல இருக்கீங்க? அதானே, நாங்க இங்க பேசுறதெல்லாம் ஏதாவது கேட்டிங்களா இல்லையா? எங்க அவங்க 2 பேர் தான் தனி உலகத்துல பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்களே, எப்படி நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருக்கோம்? இல்ல மாமா அப்படியெல்லாம் இல்லை மாமா.
டேய் நெத்தோலி பயலே, பொய் சொல்லாதடா. நெத்தோலியா? நானா? ஆமா, குட்டியோண்டு இருக்கிற சரியான வாளு. நேத்ரன், நீங்க ரெண்டு பேரும் என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்க? நானா? இல்லையேப்பா. இல்லையா? ஏதோ பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு, இப்ப இல்லன்னு சொல்ற. இந்த நேத்ரன் எதுக்கு எதையோ போட்டு யோசிச்சு யோசிச்சு இருக்கான். கிறுக்கு பிடிச்சவன். எல்லாரும் முன்னாடியும் இவனே காட்டி கொடுத்துருவான் எல்லாத்தையும். எல்லாத்தையும் காட்டி கொடுத்தா அவனுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நமக்கா வரப்போகுது? இல்ல அப்பா, ஒன்னும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அவன் ஸ்கூலை பத்தி பேசிட்டு இருந்தோம்ப்பா. அப்படியா விதுன்? ஆ ஆமா மாமா. ம், மாமா மச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா எப்படியெல்லாம் அடிச்சு விட்றீங்க. மாமா சரி சரி, ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு புரியுது. என் காதுக்கு வரும்போது இருக்கு. அஜ்ஜோ அஜ்ஜோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. சரி, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிடாமலே இருக்க போறீங்க? அண்ணே, நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். நேத்ரன் மாமா தான் இன்னும் சாப்பிடாமலே இருக்காங்க. இல்ல, நானும் இப்ப சாப்பிட்டுருவேன். நமக்கு சப்பாத்தி தான் முக்கியம். யாருன்னா எப்படின்னா போட்டோம், நான் சாப்பிட போறேன்ப்பா. இந்த விதுன் இருக்கானே வாழ பையன். ஹோய், ம் சாப்பிட்றீ? ம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு தாண்டி இருக்கேன். நீ நல்லா சாப்பிட்டு குண்டாகு. அப்பதான் நான் நினைச்ச மாதிரி உன்னை குழந்தை மாதிரி தூக்கி வச்சுட்டு போக முடியும். நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டு வா. ம்ஹும், எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். நீ நல்லா சாப்பிட்டு குண்டாகு. ம்ஹும், போங்க. போங்களா? இருடி இரு. நீனு சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் ரூம்ல இருப்பல, அப்ப நல்லா நிறைய சப்பாத்தி தட்டு ஃபுல்லா வச்சு கறியும் கிரேவியும் போட்டு எடுத்துட்டு வந்து உன் வாயில வச்சு கொடுக்குறேன் பாரு. அந்த தட்டு ஃபுல்லா காலி ஆகிற வரையும் விட மாட்டேன். நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் விடுவனே. ம், ஏன் இப்படியெல்லாம் கொடுமை பண்றீங்க? பின்ன என் மனசுல இருக்க ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டாமா? நான் உன்னை குழந்தை மாதிரி தூக்கி வச்சுக்கணும்னா நீ நல்லா சாப்பிட்டு குண்டாகணும்டி. செல்லக்குட்டி சாப்பிட்றீ. போ, நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்காம வேற யார கல்யாணம் பண்ணலான் இருக்க? ம், நான் எங்க வீட்ல வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லுவேன். வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லுவியா? ஏய், ஆமா, நீங்க என்ன குண்டாக சொல்றீங்க. எனக்கு வேண்டாம். நான் வேண்டாமா? ம், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் உன் கழுத்துல தாலி ஏறுறது என் கையால மட்டுமே தான் இருக்கும். புரியுதா? அதனால மாமா சொல்றத கேளு. ம், நான் கேட்க மாட்டேன். உங்க கையாலெல்லாம் தாலி ஏறவே விட மாட்டேன். பின்ன யார் கையால தாலி ஏறணும்? ம், அம்மா அப்பா அத்தை எல்லாரும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்ப்பாங்க. நீங்க வேண்டாப்பா. எந்த மாப்பிள்ளைய பாக்குறாங்களோ அந்த மாப்பிள்ளைய தூக்கிட்டு போய் நான் கட்டி போட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லையே, நான் தான் கட்டணுமே. ம், செல்லம், வேற வழி இல்லைல்ல, சாப்பிடு செல்லம். செல்லம் குட்டி சாப்பிடு. அம்மா, ஐயோ, யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி. ம், ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு. ஆமா, பின்ன இது கூட இல்லைன்னா எப்படி? ம், கிரேவி யாரு செஞ்சா? சுடர் தாங்க செஞ்சா. நல்லா இருக்கா? ம், ரொம்ப நல்லா இருக்குமா. நானும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே தாங்க இருந்தேன் எப்படியெல்லாம் செஞ்சான்னு. நோட் பண்ணிக்கிட்டேன். இனி நாளைக்கு ஒரு தடவை நான் செய்யறேன். எதுக்கு? கொலை பண்ணி வைக்கிறதுக்கா? என்னங்க, எதுக்கு இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நான் நல்லாவே சமைச்சதே இல்லாத மாதிரி. ஏய், அவங்க உன்னை சும்மா ஓட்டுறாங்கடி. தெரியுது தெரியுது. தங்கச்சி நான் மட்டும் சப்போர்ட்டுக்கு ஓடி வந்துருவாங்க. ம், ம், ம். சாப்பிடு. அண்ணி, எனக்கு கொஞ்சம் இதுல கிரேவி வைங்களேன். ஆ, இந்த விதுன். விதன் பார்த்து. பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. அது விதுன் தான் தட்டி விட்டுட்டான், அதான். ம். உன் மனசுல இருக்கிறத நான் சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்டி. இல்லாட்டி எதையதையோ போட்டு குழப்பி நானே என்ன பைத்தியமாக்கிடுவேன். கிளாஸ்ல இருக்கும் போதே வருண் சொன்னப்போ பாதி தலைவலி வந்துடுச்சு. இனி அதையே பத்தி யோசிச்சு யோசிச்சு முழு தலைவலியும் வந்து பைத்தியமாக கூட சான்ஸ் உண்டு. எனக்கு ஏதாவது ஆகுற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீ என்ன காதலிக்கிறையா இல்லையான்னு தெரிஞ்சா போதும். ரொம்ப சந்தோஷப்படுவேன்டி நானு. எப்படி கேட்கன்னு தெரியாம இருக்கேன்டி. உன் மனசுல இருக்கிறத நீயே சொல்லிட. நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். வருண் சொன்னதுல இருந்து அதையே யோசிச்சு யோசிச்சு என்னமோ மாதிரி இருக்கு. ம், சாப்பிடு. மதி. அம்மா, எனக்கு போதும். போதுமா? ம்,
ஏன்டா இன்னும் ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு போயேன். இல்ல அத்தை, போதும். சரிம்மா, போதும்னா கை கழுவிக்கோ போ. ம். என்ன அவ மாட்டுன்னு எழும்பி போயிட்டா? அவ சாப்பிடவே இல்லையே. சரி, நம்மளும் போலாம். எனக்கும் சாப்பிடவே தோணல. இங்க பாரு நேத்ரன் போறத. டேய் நேத்ரன். அம்மா எனக்கு போதுமா. டேய், என்ன சாப்பிட்டாங்க இவங்க 2 பேரும் போதுன்ட்டு போறாங்க? அவங்களுக்கு போதுமா இருக்கும் அத்தை, விடுங்க. இல்ல மருமகனே, அவங்க 2 பேரும் ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. சாப்பிட்டாங்கன்னா நானுமே விட்டுருவனே. 3 சப்பாத்தி வச்சேன், ஒரு சப்பாத்தி கூட ஒழுங்கா சாப்பிட்டு முடிக்கல. அப்படியே தட்டு எடுத்துட்டு போய் போட்டாங்க பாரு. சப்பாத்தினவே ஒரு வேளை இறங்கலையா இருக்கும் அத்தை. என்னமோ தெரியல. ம், சரி நீங்களா சாப்பிடுங்க. ஆ சரிங்க அத்தை. என்ன 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடாம போறாங்க? அப்போனா நவமித்ரா இன்னும் மன்னிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பின்ன இவன் கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசியிருக்கான். என்ன பேச்சு பேசியிருக்கான்? பாவம் நவமித்ரா, அடியும் வாங்கிட்டு பேச்சு திட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. சரியாயிடுவாங்க, பார்த்துக்கலாம். ஆமா அதித், நான் கேட்கணும்னு நினைச்சேன், எக்ஸாம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதான் அவங்க 2 பேர் போயிட்டாங்களே, நான் அண்ணி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். ஓய். அப்புறம் அண்ணி, இன்னைக்கு என் பக்கத்துல உட்காராம எங்க அண்ணன் பக்கத்துல போய் உட்காந்துருக்கீங்கல்ல நீங்க. ஐயோ, சாரி விதோன். போங்க அண்ணி, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் எங்க அண்ணன் கூட போய் உட்காந்துருக்கீங்க. பாவம் உங்க செல்ல தம்பி அங்க ஒரு ஓரமா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாரி விதோன். நான் கோச்சிக்கிட்டேன்ப்பா. எப்படி இப்படி சிரிச்சுக்கிட்டே கோச்சிட்டு இருக்கியா? ஆமா, நாங்களாம் இப்படிதான் கோச்சிக்குவோம். ஆய் வாளு. எனக்கு வாழலாம் இல்லப்பா. சாரிடா. எல்லா நாளும் சாப்பிடும் போது என் பக்கத்துலயே உட்காருவதுன்னு கூட்டு உட்கார வைப்பாங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்துட்டு என்ன கண்டுக்காம விட்டுட்டாங்க. நான் பேச மாட்டேனே, நான் பேசவே மாட்டேன். அப்பனா சார் கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். சரி, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரும்போது ஓரியோ பிஸ்கெட் லாங் சைஸ் எடுத்துட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, இனி என்ன பண்றது, நான் தான் சாப்பிடணும். எது லாங் சைஸா? நீ தான் என்கிட்ட பேச மாட்டல்ல. ஆமால, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்களும் வேண்டாம், உங்க ஓரியோ பிஸ்கெட்டும் வேண்டாம். எடுத்துட்டு போய் அங்கேயே வச்சுக்கோங்க, போங்க. டை, உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. சரி, இவ்வளோ கம்பல் பண்றீங்களே, அதனால சாப்பிட்டுக்கிறேன். பேக்ல வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து தரேன், சரியா? ஓகே அண்ணி. இப்ப சும்மா ரிவிஷன் டெஸ்ட் தானே மாமா, அதனால சிம்பிளா முடிஞ்சிரும், பிரச்சனை இல்ல. அப்பனா ஈஸியா தான் இருக்கு இல்ல? ஆமாம்மா, ஈஸியா தான் இருக்கு. சரி சரிப்பா. எப்போ பப்ளிக் எக்ஸாம் வருதுப்பா? தோ கிட்ட நெருங்கிடுச்சு மாமா, இன்னும் 2 days தான் இருக்கு. சரி சரிப்பா, நல்லா படிச்ச எக்ஸாம் எழுது சரியா? எதையும் மறக்காத. கண்டிப்பா மாமா. ஏங்க போதும், சாப்பிட்டுட்டோம், நீங்களும் சாப்பிடுங்க. அத்தை இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. என்னப்பா நீங்க வேற, சாப்பிட வேண்டாமா? சரி சரிம்மா, சாப்பிடுறோம் நாங்க, அதுக்கப்புறமா பேசிக்கிறோம், போதுமா? சாப்பிடுங்க. நவமித்ரா, நெஞ்சை விட்டு வந்த வார்த்தை ஒன்று தொண்டைக்குள் சூழ் கொண்டதோ, உன்னை விட்டு உடல் மீளவில்லை. பார்த்து வர வேண்டியது தானே. இறக்கி விடுங்க. என்ன? இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? என்னவா இருந்தாலும் என்னை இறக்கி விட்டுட்டு கேட்டா போதும். நேத்ரன், ஷோ, இடுப்புல இருந்து கையெடுங்க. ஹலோ, உங்ககிட்ட தான். இடுப்புல இருந்து கையெடுங்க. ஐயோ எரும மாடே, எங்கடா புடிச்சு வச்சிருக்க? சாரி. விடுங்க. ஐயோ, சும்மாவே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா. இதுக்கு என்னெல்லாம் என்ன போட்டு கொடுமை பண்ண போறாளோ தெரில. இவளை யாரு கதவு கிட்ட நிக்க சொன்னது? நான் கதவு திறந்த உடனே டப்புன்னு என் மேல விழுந்துட்டா. என் மேல விழும்போது நான் பிடிக்காம பின்ன கீழே போட்டு விட முடியும்? ஐயோ, இதுக்கு வேற ஒரு இப்ப சண்டை போடுவா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்பதான் மனசுல இருக்கிறத கேட்கலான்னு வந்தேன். தோ அடுத்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என் வாழ்க்கையில மட்டும் எப்பயும் பிரச்சனை மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அட்மின் எனக்கு நேத்ரன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பிரச்சனைன்னு பேர் வச்சிருக்கலாம். பிரச்சனை மட்டுமே ஒரு வாழ்க்கையா இருந்தா என்னது இது? ஷை. ஹலோ. இந்தா ஆரம்பிக்க போறா பூஜைய.
நம்ம என்ன பண்றது? வாயை மூடிட்டு நிக்கணும். நம்ம மேலதான் தப்பு. ஹலோ, ம். மேனஸ் இல்ல? மானசாவா? ஆ, பாத்திருக்கனே. டிவியில பாத்திருக்கேன், ஃபோன்ல ரீல்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். நல்லா டான்ஸ்லாம் ஆடுவாங்களே. ஆ, தெரியும். எது? மானசா மானசா, நல்லாவே தெரியும். ஆ, மேல சொல்லு. மானசாவா? மேனஸ் இல்லையான்னு கேட்டா மானசான்றீங்க. என்ன? ஏன்? கதவை தட்டிட்டு தானே திறக்கணும், அப்படியே திறந்து உள்ள வந்துட வேண்டியது. ஆமால, அத நான் மறந்துட்டேன்ப்பா. ஏதோ ஒரு அவசரத்துல திறந்து வந்துட்டேன். ஹம். ஏன், என்ன பண்ணிட்டு இருந்த? ம், நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன? ம், சரிதான் சரிதான். ஏன் இங்க வந்தீங்க? அது, ஐயோ ஏதோ கேட்கணும்னு வந்தேன்ப்பா, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? சரி, போங்க அப்போ. இல்ல. ஓகே. மன்னிக்க மாட்டியா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அதே கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு கோவம் வர வைக்கிறீங்க நீங்க இதே கேட்டு கேட்டு. நீங்க யாரோ நான் யாரோ, எதுக்கு நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையதான் சொன்னேன். அப்படிலாம் சொல்லாத. செம் எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு, எனக்கு நிறைய படிக்க இருக்கு. ஆ, வரியா, நான் வேணா சொல்லித்தரேன். இல்ல இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, நானே படிச்சுக்கிறேன். சரி, மேக்ஸ்லாம் வேணா எதனா கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன், சொல்லித்தரேன். இல்ல இல்ல, வேண்டாம். இப்ப எதுக்கு இப்படி ஈன்னு இருக்கீங்க? அப்படியா இருக்கேன்? ஆமா. சரி. சரிண்ணா, நான் படிக்க வேண்டாமா? ஆ, நீ படி. நீங்க? எனக்கு என்ன, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நான் அப்புறமா படிச்சுக்குவேன். சரி, நான் படிக்கணும், கொஞ்சம் இங்க இருந்து போக முடியுமா? ஏய், ஏன்? நீ ஒரு ஓரமா இருந்து படி. நீங்க இருந்தா என்னால படிக்க முடியாது. ஓ, உனக்கு உடம்பு முடியாத டைம்ல நான் வேணும், படிக்கும் போது நான் வேண்டாம் இல்ல? என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு ஒருத்த முதுகுல குத்துனப்போ என்னை பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிட்ட. இன்னைக்கு என்னடானா, நீ படிக்கணும்னு சொல்லிட்டு என்னை துரத்தி துரத்தி விடுறல்ல. ஆ, அது சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நல்ல வேலை, எதையோ பேசி அவன் மைண்ட மாத்தி விட்டாச்சு. இல்லாட்டி மேனஸ் இல்லையான்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீ எல்லாம் எதுக்காகடா உயிரோட இருக்கன்ற அளவு கேட்டிருப்பா. நல்ல வேலை, எதையோ பேசி மைண்டை டைவர்ட் பண்ணி இப்பதான் கொஞ்சம் தப்பிச்சு வந்திருக்கோம். நீ பொழைச்சுக்கவடா நேத்ரா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. ஹலோ. ஐயோ, கூப்பிடுறாளா? ஆ, சொல்லு. நீங்க தான் சொல்லணும், இப்போ நான் என்ன பண்ணணும்? நீயா? ம், அது, என் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசு. உங்ககிட்டயா? ம் என்ன பேசணும்? அது, ஆ, உட்காந்து பேசலாமா? ம் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நான் போயிடுவேன். ம் அன்னைக்கு நான் தெரியாம இருக்க சொல்லிட்டேன், அதனால இப்ப பழி வாங்குறீங்கல்ல? சேச்சா, அப்படிலாம் இல்ல. வாயேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் பேசிட்டு போயிடுவேன். ம், வாங்க. ஷப்பாடி, இப்பயாச்சும் வாங்கன்னு கூப்பிட்டியே, வந்து 4-5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இப்பதான் நீ வாங்கன்னு கூப்பிடுற. ம் ஆ, வா வா, உட்காரலாம். ம் ம் எப்படியோ பேசி கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா சோப்பு போட ஆரம்பிக்கணும். அப்பதான் அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வர வைக்க முடியும். என்ன? ஒன்னும் இல்ல, சும்மா. என்ன பேசணும்? அதான் சொன்னனே, சும்மான்னு. ஆ, வேண்டாம் வேண்டாம், பேசலாம் பேசலாம். சொல்லுங்க. ஆமா, நான் அவ்வளோ சாரி கேட்டு ஏன் இன்னும் என் மேல கோவம் போகாம இருக்கு உனக்கு? அதை தவிர வேற எதனாலும் பேசலாம். உங்ககிட்ட நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன், இப்போ ரூமுக்கு வந்து பெட்ல உட்காந்து பேசுற நிலைமைக்கு ஆயிட்டீங்க. சரி, அன்னைக்கு தேவைப்பட்டுட்டு இன்னைக்கு தேவையில்லன்னு துரத்தி விட்டா நல்லா இருக்காதுன்னவே தான் நானும் அக்செப்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி, ஓகே, போட்டும், அதை விடு. அதை பத்தி நான் பேசல, சரியா? ம் சரி, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கலாம் யாரு? அது ஏன் உங்களுக்கு? ஏய், கொஞ்ச நேரம் பேசலான்னு சொன்னல, அப்ப நான் கேட்குற கொஷனுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ண. ம் சொல்லுங்க. அதான், உனக்கு பிடிச்சவங்கள சொல்லு. எனக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, ப்ளீஸ் சொல்ல. ம் என் ஃபேமிலியில் எல்லாரையும் பிடிக்கும். ம் என்ன சொன்ன? என் ஃபேமிலியில் எல்லாரையும் பிடிக்கும்னு சொன்னேன். உன் ஃபேமிலினா யார் யாரு? ம் என் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல, அது எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வேற சிங்கிள் வீட்ல இருந்தீங்க, இப்போ நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம்.
அதான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் சேர்த்து சொல்றியா இல்லை சிங்கிள் ஃபேமிலியாக இருந்தீங்கல்ல அப்போ இருக்கிறத பற்றி சொல்றியா அப்படின்றதுக்காக கேட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என் குடும்பமும் இங்க உள்ள குடும்பமும் ஒண்ணுன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேனே. அதை பிரிச்சு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு மனசு இல்லை. என்னை பொறுத்தவரையும் உங்க ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் ஒன்று தான். ஹலோ. ஓகே ஓகே. சரி அப்போது ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் பிடிக்கும் அப்படி தானே? ஆமா. உங்கள் அம்மா உன் அண்ணன் தம்பி இதெல்லாம் ஓகே, கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பா அக்கா இவங்களாம் என் அம்மாவை பார்க்குற மாதிரி தான் உங்க அம்மா அப்பாவையும் பார்க்குறேன். அப்புறம் உங்க அக்கா என்னோட அண்ணி. ஸோ அப்படி தனியாக ஒன்றும் பிரித்து பார்க்க முடியாது. ம். ஓ. சரி. ஐயோ எதுக்கு இப்படி ஹார்ட் பீட் துடிக்குது? கேட்கலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதே. முருகா கேட்கறதுக்குள்ள தைரியத்தை கொடுப்பா. ஹலோ. ஆ என்ன? எப்படியாச்சும் கேட்டுருணும். ஆ ஆ இல்லை, நான் தனியாக பேசிகிட்டு இருந்தேன். தனியாக பேசிகிட்டு இருந்தீங்களா? தனியாக பேசுறதுக்கு நீங்கள் என்ன பைத்தியமா? எதை? சரி அதை விடுங்க. அடுத்து என்ன பேசணும் உங்களுக்கு? அது எல்லாரையும் பிடிக்கும்னு சொன்னேன். என்னோட அப்பா அம்மா அக்கா எல்லாம். நானும் அதில் எந்த கேட்டகரியில் இருக்கேன்? எதை? இல்லை, நீ எல்லாரையும் பிடிக்கும்னு சொன்னல, அதான் என்னையும் பிடிக்குமான்னு கேட்கணும்னு நினச்சேன். அதான். ம் இல்லை சொல்லலாமே ப்ளீஸ். பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஆ கொஞ்சம் கூடவா? கொஞ்சம் கூடனா கொஞ்சம் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு பெண் வச்சு புள்ளி வச்சா எவ்வளோ சைஸில் இருக்கும் அந்த சைஸ் கூட எனக்கு பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதா? என்ன இவ இப்படி சொல்றா? அவன் என்னடானா கண்டிப்பா நவமித்ரா உன்னை லவ் பண்றா, உன்னை யார்கிட்டயும் விட்டே கொடுக்க கூடாதுன்ற மனசுல கண்டிப்பா நீ இருப்ப, அப்படி இப்படி நீ எதேதோ பேசி விட்டான். பார்த்தா இவ என்னடானா இப்படி சொல்லிட்டா இப்போ. அப்புறம் எதுக்கு என்னை விட்டு கொடுக்காத மாரியே பேசிட்டு இருந்தா? இத கேட்கலாமா? என்ன? இல்ல, என்னை பிடிக்காதுன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காம் காலையில அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் என்னை விட்டு கொடுக்காத மாதிரியே பேசுன? ம், என்ன? தடங்குறா தடங்குறா. சொல்லு, காலையிலேயே என்னை ஏன் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் விட்டு கொடுக்காத மாதிரியே பேசுன? இல்லையே, நான் அப்படி என்ன பேசினேன்? ஏய் நீ தடங்குற. நான் ஒரு தடங்களும் பண்ணல. நான் ஒன்றும் விட்டு கொடுக்காம பேசவே இல்லை. சும்மா நொய்யி நொய்யின்னாத. நீ விட்டு கொடுக்காம தாண்டி பேசுன. இல்லைன்னு சொல்றேன்ல. நீ விட்டு கொடுக்காம தான் பேசுன. இல்ல. பேசுன. இல்ல. பேசுன. இல்ல. இல்ல. பேசுன. ஒத்துக்கிற. என்ன ஒத்துக்கிற? நீ தான் இப்ப பேசுனன்னு ஒத்துக்கிட்ட. ஏய், நான் பேசல. நீ பேசுன. டேய், நான் தான் பேசலன்னு சொல்றேன்லடா எரும மாடே. யாரோ ஒருத்தவங்க இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, நான் மரியாதை கொடுத்து தான் பேசுவேன் நீ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல அவங்க. என்ன பேசணுமோ அது மட்டும் பேசிட்டு போங்க. நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. மறுபடியும் இங்க வந்துடுச்சு. ம் சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் படிக்கிறோம். ஐயோ ரொம்ப படிப்பாளி மாரி சீன் போடாதடி. உங்க அளவு படிக்கலனாலும் ஏதோ நானும் கொஞ்சம் படிப்பேன். ஆமா. எனக்கு எக்ஸாம் வருது. தோ கிட்ட நெருங்கிடுச்சு, நான் படிக்கணும். இப்போ என்ன நான் போகணுமா? உடனே ஊன்ற. எனக்கு படிக்கணும். சரி போறேன். அப்பனா நிஜமாவே நான் உன் மனசுல இல்லையா? உன் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தது. எனக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம். நான் மட்டும் உன்னை விரும்பி என்ன பிரயோஜனம்? நீயும் என்னை விரும்பணும்ல. எல்லாத்தையும் மறந்து நான் உன்னை ஏத்துக்கலான்னு பார்த்தா நீ என்னை விரும்பலன்னு சொல்ற. ஒரு சின்ன புள்ளி அளவு கூட என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டல்ல. நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேன், கஷ்டத்தை கொடுத்துட்ட. பரவாயில்ல, இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட எப்படி இருந்தனோ அதே போலயே இருந்துக்கிறேன்.
உனக்கும் கஷ்டம் வேண்டாம், எனக்கும் கஷ்டம் வேண்டாம். என்ன போக மனம் இல்லையா? இதோ போறேன். சரி, நீ படி. பாய். அப்புறம் நாளைக்கு காலையில எப்பயும் போல வெயிட் பண்ணுவேன். வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்காத. பைக்ல ஒண்ணா போலாம். நீங்க யாரோ நான் யாரோ, உங்க பைக்ல எதுக்கு நான் வரணும்? எங்க அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். எங்க அம்மா அப்பா உனக்கு அத்தை மாமா வேற. என் கூட வந்தாதான் என்ன உனக்கு? உரிமை உண்டு. நான் உனக்கு மாமா முறையாக்கும். தெண்டி, யாருக்கு யாருடா மாமா? நேத்ரன் மாமா. ஜோ கியூட். அவ்வளோ காஞ்சு போய் கிடக்குறியா நீ? என்ன பார்த்து காஞ்சி கிடக்குறேன்னு சொன்னல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஓய், என்ன 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 வெளிப்பல்ல என்ன? மாமான்னு? ப்ளீஸ் இங்க இருந்து போறீங்களா? எப்பவும் டென்ஷன் பண்ணிட்டு என்னை பார்த்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்பீங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி முறை வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கணும். ப்ளீஸ் இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதான் சொல்லிட்டேனே, ஒரு புள்ளி அளவு கூட பிடிக்கலன்னு. அப்புறம் எதுக்கு சும்மா அப்படி விழி இப்படி விழின்ட்டு என் உயிரை வாங்குறீங்க? ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, இப்ப ஏன் கோவப்படுற? கோவம் வருது. அவ்வளோதானே? நான் வேணா கோவத்தை போக வைக்கிட்டா? ஒன்றும் வேணாம் சாமி, தயவு செஞ்சு போறீங்களா? சரி, காலையில வெயிட் பண்றேன். வா. பாய். போதும், எல்லா வழியும் அனுபவிச்சது போதும். நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன், நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாம் கரெக்டா முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, இப்படி இருக்கிறது தான் நல்லது. யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கலாம். என்ன ஏன் வந்ததுல இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் லவ்வரை நான் பாக்குறேன். ம், அது சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துடுவாங்க. ஏன் இப்ப அத்தை வந்தா என்ன? ம், உங்க அத்தை வந்தா உங்களை போக சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பெண்ணு என்ன சொல்லுவாங்க? ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. எப்படிடி? வாங்க மருமகனே, என் பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இருந்து கதை பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? என்னடி, நான் அத்தை கிட்ட கேட்டா போதும், கண்டிப்பா என்னால கதை பேசவும் முடியும் இருந்து. என்ன அத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாக்குறியோ என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் அப்படி பார்த்த? அதுவா, அத்தைக்கும் மருமகனுக்கும் பாச வேவ்லென்த் வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓய், என்னடி கலாய்க்கிறியா? லூசு, உங்களுக்கு இப்பதான் புரியுதா? லூசா? ஏய், என்னடி என்ன என்னடி திடீர்னு மாமா பார்த்து லூசுன்ட்ட? பின்ன லூசு தான் நீங்க. பொடி. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 3 வார்த்தை சொல்லல. எந்த 3 வார்த்தை? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏய், கொன்னு போட்டுருவண்டி. ஏன்? நான் சொன்னதே இல்ல. ஆமா. கொன்னுடுவண்டி. நீங்க சொன்னதே இல்ல. சரி, சொன்னதே இல்ல. என்னோட எக்ஸாம்லாம் முடியட்டும், அப்புறம் சொல்றேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? இப்ப தெரிதா நீ வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு எப்படி இருக்கும்னு? ஏன்? எக்ஸாம்க்கு அப்புறம்னு சொன்ன உடனே உன் முகம் மாறுச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் சிரிச்சு சிரிச்சு பேசினேன். எக்ஸாம்க்கு அப்புறம்னு சொன்ன உடனே முகம் அப்படியே சுருங்கி போச்சு. என்ன என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ நீ இவ்வளவு நாளா என்ன சொன்ன? படிச்சு முடிங்க, நல்ல வேலை பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிஸ்ஸு டச்சிங்ஸ் எல்லாம் அப்போதான் என்னெல்லாம் பேசினேன். நான் சொல்றதை விட நீங்க சொல்றதுதான் அழகா இருக்கு. படி. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் படிக்கிற பையனாக்கும் ஒன்னு மாதிரி வெட்டியா இல்ல. சும்மா ப்ரப்போஸ் பண்ணுன்ட்டு என்கிட்ட கெஞ்சிட்டு வந்துட்டு இருக்காத. எனக்கு பிடிச்சா நானே சொல்ல போறேன். எது? ஆமா, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்ல. போ, சும்மா பின்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத. உன்ன மாதிரியா நானு? எனக்கு எவ்வளவு இன்னும் படிக்க இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் வேற வருது. ஒரு படிக்கிற பையன்கிட்ட வந்து சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா சிரிக்காத. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் நிறைய படிக்க இருக்கு. இது பொண்ணுங்க முடி ஒதுக்கிறது தானே? ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் முடி இருக்குமா? எங்களுக்கெல்லாம் முடி இருக்காதா? நாங்களாம் முடி ஒதுக்க கூடாதா? இல்ல, சும்மா கேட்டேன். கேட்டியா? ஆமா, ஏதோ என் தொல்லை தாங்க முடியாம தலையில அடிச்சுக்கிட்டீங்களோன்னு நினைச்சு கேட்டேன். திமிரு பிடிச்சவ. எனக்கு நிஜமா அப்படிதான் தோணுச்சு.
ம், தோணும்டி தோணும். சரிப்பா நீங்க படிப்பாளி, போய் படிங்க. ம், என்ன படிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி அது வந்து 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 அதுக்கப்புறம் என்ன, லிப் டு லிப் தான். ம்ஹும், கையை எடுடி, இல்லாட்டி மாமா ரக்கடா மாறிடுவேன். ம்ஹும். ஏய், அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்த வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி சொல்லியிருக்கியாடி? தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ, மறுபடியும் ஒரு வாட்டி சொன்ன என்ன உனக்கு? ம், என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் விட மாட்டேன். ம், நீங்க இன்னும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லைல்ல. ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ம், ஆக்கு பாக்கு அஸ்கு புஸ்கு அப்பளம் விட ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு பொடி. நான் ஏன் ஏமாத்த போறேன்? ஆமா, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இனி என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லுவ. அதுக்கப்புறம் என் கிட்டேயே வரக்கூடாதுன்னு சொல்லுவ. அதுக்கு தானே அடி போடுற. ம், அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? சரி, இப்போ கையெடு. ம்ஹும். என் சொல்ல குட்டி. என்ன பாரு. ம், வேண்டாமா? ம். வேண்டாமான்னு கேட்டேன். அழகி, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? முடியல. என் கூட என்னை கட்டி பிடிச்சு உறங்கு. நீ டெய்லி இங்க அத்தை கூட உறங்குற, நான் டெய்லி அங்க தனியா உறங்குறேன். ஒரு நாளாச்சும் என் கூட கிடந்து உறங்க. ரொம்ப ஆசையா இருக்கு. சிரிச்சு சிரிச்சு கொல்றா கள்ளி. நல்லா நச்சுன்னு ஒரு லிப் டொலிப்பு. என் செல்லம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன பாருடி. ஏய், கண்ணை தரடி. ம்ஹும், என் செல்லம்ல கண்ணை தர. ம்ஹும். நீ கண்ணை திறந்தாதான். என்ன என்ன கேக்குறத பாரு அழகி. ம், ம், போதும். என் செல்லம். உம். ஏய், கண்ணை தரடி. நான் பாரு கிஸ் கொடுத்ததும் எவ்வளவு சமத்து பிள்ளையா வந்து உட்காந்துருக்கேன்னு. நீ என்னடி கண்ணை மூடி தூங்கிட்டே இருக்கா. ம், போங்க. செல்லக்குட்டிக்கு வெக்கம். இப்படியெல்லாம் சினுங்காத, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் மறுபடியும் வர மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. ம், போங்க. சரி, நான் போய் படிக்கட்டா? ம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க. கண்டிப்பா.